வணக்கம் ஐயா. நான் தான் சரவணன். நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஏய் நிறுத்து. எதுக்கு ஃபோன் பண்ண? என்ன வேணும் உனக்கு? ஐயா, இத்தனையும் ஃபோன்ல கேட்டீங்க. நான் தான் சரியான காரணத்தையும் சொல்லிட்டேனே. நீங்க பெரிய மனுஷன், பணக்காரரு, 4 தொழில் பண்றவரு, வசதியா வாழ்றவரு. நாங்கெல்லாம் ஏழை பாளைங்க. ஏதோ இருக்கிறத வச்சு கஞ்சோ கூழோ குடிச்சு பொழுது ஓட்டிட்டு இருக்கோம். உங்களுக்கெல்லாம் ஒரு தேவைன்னு வந்துச்சுன்னா எங்களை மாதிரி ஏழைங்க தான் உதவுவாங்க இல்லைங்களா? ஆனா செஞ்ச வேலைக்கு சரியான கூலிய கொடுத்துருக்கணும் இல்லைங்களா? ஏய் என்ன பேசுறடி? யாருக்கு என்ன கூலி தரல? என்னங்க ஐயா இப்படி கேட்டுப்பிட்டீங்க? என் சம்சாரம் தானுங்க ஐயா உங்க மருமகளோட குழந்தைய வீட்டுக்கு கொண்டு வந்தது. இங்க பாருங்க, நடந்த விஷயத்த உங்ககிட்ட தெரியப்படுத்த வேண்டியதே இல்ல. ஆனா ஏதோ ஒரு காரணத்தினாலதான் நீங்க இப்படி செஞ்சிருக்கிறீங்க. இங்க பாருங்க, ஏதோ ஒரு கஷ்டத்துல இருந்து கட்டாயமா நீங்க தப்பிச்சிருப்பீங்க. இது பெரிய விஷயம் இல்லைங்களா? இங்க பாருங்க, இதுக்கு உதவி செஞ்சவங்களுக்கு நியாயமா பதில் மரியாதை செய்யறது தான் பெரிய மனசுக்கு அழகு. அடச்சி, வெக்கமா இல்ல உனக்கு இப்படி பேசுறதுக்கு? நான் கொடுத்த பணத்தை கூட உன் பொண்டாட்டி வாங்க மாட்டேன்னு சொன்னாடா. நீ என்னடான்னா இவ்வளவு கேவலமா இருக்கியடா. ஐயா, அவ ஒரு அறிவு கட்ட முட்டாளுங்கய்யா. அவ பேச்ச விடுங்க. இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டு காசு வேணா பணம் வேணான்னு சொல்லி சேவை செய்யறேன் அது செய்யறேன்னு சொல்லி வாழ தெரியாத பொம்பளைங்க அவ. ஏதோ நான் ஒருத்த விவரம் தெரிஞ்ச புருஷனா இருக்கிறதுனால குடும்பம் ஓடிட்டு இருக்குங்கய்யா. ஐயா சரி, அதை விடுங்கய்யா. நான் கேட்க வந்ததை தெளிவா சொல்லிடுறேன். ஏன் சம்சாரம் உங்களுக்கு செஞ்ச உதவிக்கு பதிலா நீங்க எனக்கு கம்மி பணம் 5 லட்சம் ரூபா கொடுத்தீங்கன்னா நான் திருப்தியா போயிருவீங்க. ஐயா, உங்க வசதிக்கு 5 லட்சம் ரூபா பெரிய அமௌண்ட் இல்லதான். ஆனா எனக்கு அது போதுங்கய்யா. சாகர வரைக்கும் நானும் என் பொண்டாட்டியும் சந்தோஷமா வாழ்ந்துருங்கய்யா. டேய் என்னடா மிரட்டுறியா? என்ன பத்தி உனக்கு தெரியாது. இந்த மாதிரி உருட்டல் மிரட்டல் வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். ஐயா என்னையா இப்படி பேசுறீங்க? செஞ்ச வேலைக்கு கூலி கொடுங்கன்னு கேட்டா அதுக்கு பேரு மிரட்டுறதா? ஐயா, நியாயமா கேட்கறதுக்கு முன்னாடி நீங்களே செஞ்சிருக்கலாம். ஐயா, என் சம்சாரமும் வேண்டான்னு சொல்லியிருந்தா உன் புருஷனை கூப்பிடுன்னு சொல்லி என்னாண்ட நீங்க பணத்தை கொடுத்துருந்தா அப்ப நீங்க பெரிய மனுஷன். அதை விட்டுட்டு நானே வந்து கேட்டதுக்கு அப்புறம் மிரட்டுற அப்படி எப்படின்னு சொல்றீங்களே, இதெல்லாம் என்ன அர்த்தம்? ஐயா இதெல்லாம் நல்லா இல்லைங்கய்யா. ஏய் பணம் எல்லாம் தர முடியாதுடா. என்னடா பண்ணுவ நீ? ஐயா என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் என்னத்த பெருசா பண்ணிட போறேன்? இங்க பாருங்க, என்னால என்ன பண்ண முடியும்? மிஞ்சி போனா உங்க வீட்டாண்ட வந்து நிப்பேன். உங்க புள்ளைய நான் பாப்பேன். நீங்க தூக்கிட்டு வந்து வளர்க்குற புள்ள ஜெயில்ல இருக்கிற உங்க இன்னொரு பொண்டாட்டியோட புள்ளன்னு சொல்லுவேன். வப்பாதான் ஏற்பாடு பண்ணி குழந்தைய வீட்டுக்கு கொண்டு வந்தாருன்னு ஒரு சின்னதா ஒரு கதையை சொல்லுவேன். ஏய் வேணாம், இங்க பார், என் வீட்டுக்கெல்லாம் நீ வந்துடாத. ஐயா, நானும் இதெல்லாம் வேண்டாம் தான் நினைக்கிறேன். ஐயா, என்ன எதுக்கு நீங்க தேவையில்லாம வில்லனாக்க நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஐயா, நான் சாதாரணப்பட்ட ஆளுங்கய்யா. நான் சொன்ன பணத்தை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நான் வாங்கிட்டு பேச போயிட்டே இருக்க போறேன். அதை விட்டுவிட்டு இத பார், இந்த பேச்சை இத்தோட நிறுத்துரு. நாளைக்கு வா, நீ கேட்ட பணத்தை நான் உனக்கு தரேன். அத்தோட நீ திரும்பி பார்க்காம போயிடணும். அதோட சென்னை பக்கமே நான் உன்னை பார்க்க கூடாது. ஐயா ரொம்ப சந்தோஷங்க ஐயா. ஐயா கண்டிப்பா நாளைக்கு வந்துருவீங்க ஐயா. பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா வாங்கிட்டு போயிட்டே இருந்துட போறேன். ஐயா அதுக்கும் மேல இங்க எனக்கு என்னையா வேலை? என் ஊரு, என் குடிசை, என் பொண்டாட்டி, எங்க வாழ்க்கை, அத்தோட முடிஞ்சது கதை. ஏய் நிறுத்து, சொல்லிட்டல, கிளம்பு.
காயத்ரி, என்னாச்சு? ஒன்றும் இல்லை சூர்யா. சாரி, நீங்க தூங்குங்க. ஏய், என்னாச்சுன்னு கேக்குறேன்ல, சொல்லு. கனவு ஏதாவது கண்டியா? இல்ல சூர்யா, அது நீங்க தூங்குங்க ப்ளீஸ். சொல்லு காயத்ரி. காலையில பேசிக்கலாம் சூர்யா, நீங்க தூங்குங்க. என்கிட்ட சொல்றதுல என்ன இருக்கு, சொல்லு. அது தயக்கம்லாம் ஒன்றும் இல்லை. எதுக்கு உங்க நிம்மதியை கெடுக்கணும்? நீங்க ப்ளீஸ் தூங்குங்க. இங்க பாரு, நிம்மதி கிடைக்கிறதுலாம் எதுவும் இல்ல. சொல்லு, என்னாச்சு? என்ன கனவு கண்ட? சூர்யா, நான் தூங்கிட்டு இருந்தேனா, யாரோ வந்து குழந்தைய தூக்கிட்டு போற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு. டக்குன்னு கண் முழிச்சிட்டேன். என்ன காயத்ரி இது? நாம நம்ம வீட்ல தூங்கிட்டு இருக்கோம். இதோ பாரு, எல்லா ஜன்னலும் பூட்டி இருக்கு. அப்புறம் எப்படி வந்து நம்ம குழந்தைய யாராச்சும் தூக்கிட்டு போவாங்க? நம்ம குழந்தைதான் அது சூர்யா. ஆனா இதோ பாரு, எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம். யாரோ பெத்த குழந்தையா கூட இருக்கட்டும், ஆனா இது நீ உன் குழந்தைன்னு முடிவு பண்ணிட்ட. அத நானும் முடிவு பண்ணிட்டேன். இதுக்கும் மேல என்ன? எனக்கும் அப்படிதான் தோணுது சூர்யா. எனக்கு கர்ப்பம் கலைஞ்சு போனது, கொஞ்ச நாள்லயே இந்த குழந்தை கிடைச்சது. இது ரெண்டையும் சேர்த்து வச்சு யோசிக்கிறப்போ கடவுள் ஏதோ கணக்கு போட்டுதான் இந்த குழந்தைய நம்ம கிட்ட வந்து சேர்த்திருக்கான்னு நினைக்க தோணுது. இன்னொருத்தர் குழந்தைன்னு எப்பவாச்சும் தோணுனாலும் இனிமே இது நம்மளோட குழந்தைதாங்கிற எண்ணம் என் கூடவே இருக்கு. சரியா சொன்ன காயத்ரி. இன்னும் அப்பா வார்த்தையில சொல்லணும்னா, இந்த குழந்தை தான் நம்ம வீட்டோட வாரிசு. எதை நினைச்சு நீ கவலைப்படாத. நீ நிம்மதியா தூங்கு காயத்ரி. படுத்துக்கோமா, படு. டேய் சரவணா, ஆ? ஏடி கலைவாணி, இவன் என்ன வேலை செஞ்சுட்டு வந்திருக்கான் தெரியுமா? ஏ கிளவி, பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எதிர் வீட்டுக்காரங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, அடுத்த தெருவில் என்ன செய்யறாங்கன்னு கவனமா இங்க வந்து சாடி சொல்றதா உன் வேலையா? உனக்கு ஒரு வேலை வெட்டியே கிடையாதா? அடி பிச்சு புடுவேன் படவா. உன்னை யாரா தர்மலிங்க ஐயா கிட்ட போய் பணம் வாங்க சொன்னது? ஐயோ, என்ன படி சொல்றீங்க? ஆ, உன் புருஷனை கேளு. அவரை பார்க்க போன ஓஹோ, அந்த மேட்ரு உனக்கு வந்துருச்சா? சரிதா, நெட்வொர்க் நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. டேய் அறிவு கெட்டவனே, நான் தான் குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொன்னேனே, ஏண்டா அங்க போன? டேய், உன் பொண்டாட்டி செஞ்சுட்டு வந்திருக்கிறது ஒரு சேவை, ஒரு புண்ணிய காரியம். அதை கொச்சப்படுத்துற மாதிரி நீ ஏண்டா அவர்கிட்ட போய் பணம் கேட்ட? உனக்கு வெக்கமா இல்ல? கிளவி, இந்த சேவை, இந்த பணியாரம், தோசை, பூரி, பரோட்டா இதெல்லாம் சாப்பிட்ற ஐட்டம். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு வேலைன்னு செஞ்சுட்டா அதுக்கு கூலின்னு ஒண்ணு இருக்கும். ஐயோ, கூலின்னு ஒண்ணு இருந்தா தான் குடும்பம் நடத்த முடியும். ஆமா, குடும்பம் நடத்துற லட்சணத்தை பாரு. ஆளும் மூஞ்சியும் 24 மணி நேரமா குடிச்சிட்டு வந்து கலாட்டை பண்ண வேண்டியது. குடும்பத்தை பத்தி பேச உனக்கு என்ன யோகிதை இருக்கு? என் தலை எடுத்து உன்னை கட்டிக்கிட்டு நான் அவஸ்தைப்பட வேண்டியது இருக்கு. பிறந்த குழந்தையே இல்லாம பழ போன அந்த விதியை சபிச்சுக்கிட்டு இருக்க. பேச வந்துட்ட பெருசா. ஏண்டி, நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு என்ன ஏதாவது அவார்டு கொடுக்கணும்னு சொன்னாங்களா? நீ என்ன வேலை செஞ்சுட்டு வந்திருக்குன்னு தெரியுமா? உனக்கு எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா? நீ மட்டும் மனசு வச்சிருந்தீனா லட்ச லட்சமா பணம் சம்பாதிச்சிருக்கலாண்டி. அதை விட்டுட்டு அந்த ஆளு வந்து 25,000 ரூபாய் தந்தான்னு அதை வாங்கிட்டு வந்து மல்லிகை கடன் அடைச்சிட்டேன், அடவு கடலை வச்ச நகையை திருப்பிட்டேன், அப்படி இப்படி சொல்லி கிடக்குற. சை,
அறிவே இல்லடி உனக்கு. ஒரு வார்த்தை நீ என்கிட்ட சொல்லிருந்தீனா சேவையை நீ செஞ்சுட்டு போ. கூலி வாங்குற டைம்ல நான் வந்து நின்று இருந்தேனா நடந்திருக்கிற கதையா வேற. வேணாண்டா, நீ ரொம்ப தப்பு பண்ற. இந்தா பாரு, ஆண்டவன் புண்ணியத்துல ஒரு தங்கமான பொண்டாட்டி உனக்கு கிடைச்சிருக்கா. நீ நல்லா இருப்பன்னு நினைச்சேன், ஆனா தப்புக்கு மேல தப்பு பண்ற. ஏண்டா இப்படி இருக்க? ஏய் கிழவி, சும்மா புலம்புறத நிறுத்து. நான் என்ன பெருசா தப்பு பண்ணிட்டேங்கிற? என் பொண்டாட்டி அந்த பெரிய மனுஷனுக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கா. அதுவும் லேசுப்பட்ட காரியம் கிடையாது. யாராலையும் செய்ய முடியாத ஒரு உதவியை என் பொண்டாட்டி பண்ணிருக்கா. ஒரு இமாலய ரகசியத்தை மறைச்சு வச்சிருக்கா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஏன் செலவுக்காக அந்த மனுஷன் காசு கொடுக்கறதுல என்ன தப்பு? வேணாயா, இது ரொம்ப தப்பு. பணத்தை கேட்டு அந்த விஷயத்தையும் கொச்சப்படுத்திட்டியா? அவரு நம்மளெல்லாம் பத்தி என்ன நினைப்பாரு? அவர் என்ன நினைச்சா நமக்கு என்னடி? நமக்கு பணம் வந்தா போதாதா? உன்னை அடிச்சே கொன்றுவேன். இந்த பாரா, எல்லாத்தையுமே அவர் போன் பண்ணி என்கிட்ட சொல்லிட்டாரு. மரியாதையா இத்தோட நிப்பாட்டிக்க. இன்னொரு தடவை பணம் காசுன்னு போய் கேட்ட, அந்த வீட்டு பக்கம் போனேன்னு தெரிஞ்சிச்சு என்ன பண்ணுவ? நான் மிரட்டுறியா? உன்னால என்ன பண்ண முடியும்னு கேக்குறேன். கலைவாணி, இத பாரு. அந்த மனுஷனுக்கு நீ செஞ்சிருக்கிற காரியத்துக்கு அவர் குறைஞ்சது நமக்கு 5 லட்சம் ரூபாய் தரணும். நேத்து நைட்டு உட்காந்து நானும் கணக்கு போட்டு பார்த்தேன். அவர் எப்ப பணத்தை கொடுக்கறாரோ அப்பதான் அவருக்கு நிம்மதி. இல்லன்னு வையே, நீ தடுத்தாலும் சரி, இல்ல நீ குப்புறக்கா படுத்து அழுதாலும் சரி, இல்ல இந்த கிளவி இல்லாத கட்டைய போட்டாலும் சரி, நான் நேரா பஸ் புடிச்சு மெட்ராஸ் போய் அவர் ஊட்டாண்ட போய் நின்றுவேன். அவர் பொண்டாட்டி புள்ள மருமக பொண்ணு எல்லாரையும் கூப்பிட்டு, ஐயா சாமிகளா, இந்த வீட்டு பெரிய மனுஷன் என்ன காரியம் செஞ்சிருக்கான்னு தெரியுமா? தன்னோட மருமகளுக்கு பிறந்த குழந்தையவே வேற ஒருத்தவங்களுக்கு பிறந்ததா சொல்லி ஏமாத்தி தூக்கிட்டு வந்து வச்சிருக்கான்னு சொல்லுவேன். மேற்கொண்டு நீங்களே பாத்துக்கோங்கன்னு சொல்லிடுவேன். எப்படி வசதின்னு நானே சொல்லிடுவேன். டேய், உன்னெல்லாம் சும்மா விட கூடாதுடா. கிளவி 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 விடு. கதவுல மாட்டல பள்ளி மாதிரி காய்ச்சி மூச்சு கத்திட்டு இருக்க. வச்சுப்பா. பாட்டி, என்னம்மா இது? காயத்ரி, என்னம்மா தனியா அங்க நின்னுட்டு இருக்க? ஏன் ஏன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் இல்லை மாமா, கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கேன். ஆரம்பிச்சிட்டியா? இவ்வளவுதான்ப்பா இவளுக்கு பிரச்சனையே. ஏதாவது ஒன்று மண்டையில போட்டு குழப்பிட்டு இருப்பா. நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன். என்னடா சூர்யா? ஏம்மா காயத்ரி, என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லுமா, நான் தீர்த்து வைக்கிறேன். இல்ல மாமா, நேத்து ராத்திரி ஒரு கனவு கண்டேன். குழந்தையை யாரோ தூக்கிட்டு போற மாதிரி. இது நல்லா இருக்கேம்மா. பொதுவா உன் கனவுல வர்றதெல்லாம் நடந்துரும்ல. கனவு கண்ட மாதிரி இந்த குழந்தை அப்படி இந்த வீட்டை விட்டு போயிடுச்சுன்னா அதுக்காக சந்தோஷப்படுற முத ஆள் நானா தான் இருப்பேன். வாய கழுவு. பேசுறா பார் பேச்சு. உன் வயசு என்ன, அனுபவம் என்ன? ஒரு அம்மா இப்படி எல்லாமா பேசுவா? எனக்கு மூடி மறைச்சு எதையும் பேச தெரியாது. மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுறது, போலியா சிரிக்கிறது, நடிக்கிறது, இதெல்லாம் சுட்டு போட்டாலும் எனக்கு வராது. எனக்கு இந்த குழந்தைய பிடிக்கலங்கிறத சொல்லிட்டேன். இப்போ நான் அதே தான் சொல்றேன். இதுல என்ன தப்ப கண்டுட்டீங்க? அத்தை ப்ளீஸ்,
தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த குழந்தைய என் மனசு விரும்ப ஆரம்பிச்சிருச்சு. இது மேல ஒரு பாசம் வந்துருச்சு. எனக்கு மட்டும் இல்ல அத்தை, உங்க பிள்ளைக்கும் அப்படிதான். எங்களால இனிமே இந்த குழந்தை இல்லாம இருக்க முடியாது அத்தை. தயவு செஞ்சு இதை நீங்க புரிஞ்சுக்கணும். நான் எதுக்காக புரிஞ்சுக்கணும்? எனக்கு அதுக்கு என்ன அவசியம்? இருக்கத்த, நாங்க இந்த வீட்டை சேர்ந்தவங்கன்னா இந்த குழந்தை எங்களை சேர்ந்தது. ஒண்ணு தொட்டு ஒண்ணு எல்லாமே பின்னி பிணைஞ்சு நிக்கிறது தான் வாழ்க்கை. உன்ன மாதிரி எனக்கு பேச தெரியாதுமா. ஆனா ஒண்ணு, எனக்கு இந்த குழந்தைய பிடிக்கல. அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். இதோ பாரு, நான் உனக்கு தெளிவாவே சொல்றேன். இந்த குடும்பத்தோட வாரிசு இந்த குழந்தை தான். இதை நீ ஏத்துக்கிட்டாதான் என்னோட நீ நிம்மதியா இருக்க முடியும். முடியாதுங்க. யாரோ பெத்த குழந்தையே இந்த வீட்டு வாரிசுன்னு சொல்ல என் மனசு இடம் கொடுக்காது. நீங்க என்ன சொன்னாலும் சரி, என்ன திட்டி தீத்தாலும் சரி, என்ன கொன்னாலும் சரி, நான் இப்படிதான் பேசுவேன். என்னால இப்படிதான் இருக்க முடியும். நீ உன்னை மாத்திக்கிட்டு தான் ஆகணும். குழந்தைய தூக்கிட்டு வான்னு சொன்னது நானு, தூக்கிட்டு வந்தது சூர்யா, வளர்க்க ஆரம்பிச்சது காயத்ரி. ஒரு பாட்டியா லட்சணமா நீ குழந்தைக்கு செய்ய வேண்டியதை செஞ்சனா உனக்கு நல்லது. அதை விட்டுட்டு இந்த குழந்தை இந்த வீட்டுல இருக்க கூடாது, யாராவது தூக்கிட்டு போனா பரவாயில்லன்னு பேச ஆரம்பிச்சேன்னு வை, அப்புறம் உனக்கு எனக்கும் சரிப்பட்டு வராம போயிடும். பாத்துக்க. ஐயா தருமலிங்கய்யா, வணக்கம். டேய் வாடா. யார் அந்த ஆளு? அவனை பார்த்தது ஏன் இவர் இப்படி பதட்டப்படுறாரு? அவனை தெரியுமா உனக்கு? இவனை பார்த்ததும் இல்லை, எனக்கு தெரியும் தெரியாது. என்னமோ புதுசு புதுசா நடக்குது. என்னன்னு தான் எனக்கு தெரியல. என்கிட்ட மட்டும் காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாரு. எவனோ ஒருத்த வந்ததுமே அப்படியே பம்மிட்டு அவன் கூடவே போறாரு பாரு. இந்த வீட்ல என்னதான் நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. போ. என்னடா என்ன? அன்னைக்கே உன்கிட்ட சொன்னேன்லடா, என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதன்னு. நான் வேற மாதிரியான ஆளு. அப்புறம் நான் கோவப்பட்டா உன்னால தாங்க முடியாது தெரியுமா? யாரா உன்னை இன்னைக்கு என் வீட்டுக்கு வர சொன்னது? ஐயா நான் உன்ன முறைக்கிறீங்க, கத்துறீங்க. நீங்க தான் அன்னைக்கு பணம் தர வாங்கிட்டு போன்னு சொன்னீங்க. ஏய், நான் தான் சொன்னேன். ஆனா என் வீட்டுக்கு வான்னு சொன்னா அன்னைக்கு போன் பண்ணி தொலைச்சல, அதே மாதிரி பண்ண வேண்டியதானே? ஏதோ ஒரு இடத்துல நின்னா அந்த அமௌண்ட்டை நான் கொடுத்துட்டு போறேன். அதை விட்டுட்டு வீட்டுக்கு வந்து மிரட்டுறியா? இந்த பார், உன்னால என்ன பண்ண முடியும், என்னால என்ன பண்ண முடியும்னு ஒரு வரமுறை இருக்கு. உனக்கு என்னடா, பணம் தானே வேணும்? புட்றா. இது நீ என்கிட்ட கேட்ட 5 லட்சம் இல்ல, இதுல 10,000 ரூபாய் இருக்கு. இத்தோட சரி, இதை எடுத்துட்டு கண் காணாம ஓடி போயிரு, புரிஞ்சுதா? 5 கொண்டா 10 கொண்டா 100 கொண்டான்னு திரும்ப திரும்ப வந்து நின்னு மிரட்டலாம் நினைச்ச, ஏதாச்சும் ஒரு பொய் கேஸ போட்டு உன்னை உள்ள தள்ளுறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. இதுவே உன் பொண்டாட்டி முகத்துக்காகத்தான் நான் செய்றேன். அந்த பொண்ணு நல்லவ, நல்ல மனசுக்காரி, 4 பேருக்கு உதவணுங்கிற எண்ணம் உள்ளவ. அவளுக்கு நான் இன்னும் கொஞ்சம் செஞ்சிருக்கணுங்கிற எண்ணம் என் மனசுக்குள்ள இருந்ததுனாலதான் இப்போ கூட உனக்கு இந்த காசை நான் கொடுக்கறேன். இதையும் குடிச்சு சீரழிச்சிடாம உருப்படியா ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பாரு. இல்ல எக்கேடாச்சும் கெட்டு ஒழிஞ்சு போ. ஆனா இத்தோட சரி, இன்னொரு தடவை உன்னை இந்த பக்கம் நான் பார்த்தேன், அதுக்கப்புறம் உன் ஊர் பக்கம் உன்னை யாராலையுமே பார்க்க முடியாம பண்ணிடுவேன். இத ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா சொல்றேன், புரிஞ்சுக்க.